ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசியில் எப்படி மட்டன் தம் பிரியாணி உதிரி உதிரியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஸ்டைலும் வாழ்க்கையும் பேஜை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன், ஒரு கை நிறைய புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, லெமன், இஞ்சி, பூண்டு, கூடவே ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஊற வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டை மிக்சியில் போடலைங்க, இந்த மாதிரி உரலில் தட்டி தான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி தட்டி செய்யும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதனாலே நான் பிரியாணி பண்ணுறப்ப மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ பூண்டு போட்டு நல்லா தட்டினதுக்கப்புறம் இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டிட்டு இதையும் ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 20 மினிட்ஸ் விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். நெக்ஸ்ட் ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி கனமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தம் விட போகிறோம் இல்லையா, அடி பிடிக்காமல் வரணும். 3 டேபிள் ஸ்பூன் நெய், கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அன்னாச்சி பூ, 3 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 3 தக்காளியும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு, கூடவே 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பாதியாக கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுருங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவும் மல்லியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே பிரியாணி மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு, மசாலாலாம் போடுறப்ப நம்ம அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா மசாலாலாம் கரிஞ்சிரும். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக மசாலா தனியாக வரணும். நான் இன்னைக்கு 1 கப் ஜீரக சம்பா ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது 1:1.5 ரேஷியோவில் நான் எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். இதை ஆட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, அதையே நான் மெஷர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். லைட்டாக கொதி ஸ்டார்ட் ஆகிறப்பயே நான் அரிசியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம் பண்ணிவிட்டு மூடி வச்சு மூடிக்கோங்க. நம்ம இந்த சைட் நெக்ஸ்ட் சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கலாம் தம் போடுறதுக்காக. உங்கள்கிட்ட ஃபாயில் கவர் இருக்குன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மட்டன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் உடஞ்சிராமல் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் வேக வைக்கிறப்பயே நல்லா ஃபுல்லாக வேக வச்சிட்டோம், அதனால் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. 10 மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தம் போடணும். ஸோ அதுக்கு நான் தோசைக்கல் எடுத்து நான் ஹீட் பண்ண வச்சுட்டேன். அது ஹீட் ஆகிற கேப்பில் இங்கிட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அது கார்னர் ஃபுல்லாக நல்லா சீல் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பிரியாணி ஃப்ளேவர் எதுவுமே நமக்கு வெளியே போகாமல் இருக்கும். எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சு ஒரு 20 மினிட்ஸ் சிம்லேயே அப்படியே விட்டுறலாம். நம்ம 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக சூடாக இருக்கும், அதனால தான் நான் கத்தியில் அந்த சப்பாத்தி மாவுலாம் எடுக்கிறேன். நீங்கள் பார்த்து எடுங்க. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. நம்ம ஜீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஃப்ளேவர்டாக, ஸ்மெல்லே சூப்பராக இருந்தது. பாருங்கள் மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் மட்டன் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.